ஒரு சிறிய கதை, சோம்பல் குறித்த ஒரு சிறிய கதை இருக்கு. சமீபத்தில் நான் படித்தேன் அந்த கதை. ஒரு ராஜா அரண்மனையில் உட்காந்து பார்த்துட்ருக்கிறார். ஒருத்தர் வந்தவர் செவத்தில் முதுகை தேய்க்கிறாரு. பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாவுக்கு ஆச்சரியம், எதுக்கு ஒரு முதுகை தேய்க்கிறாருன்னு. கூப்பிட்டு அழைச்சி கேட்குறாரு, மந்திரிகளை அழைச்சி கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன முதுகை தேய்க்கிறாரு அவர், எதுக்கு, அதுவும் அரண்மனை செவத்தில் வந்து முதுகை தேய்க்கிறாரு என்னன்னு கேட்குறாரு. அப்போ கூட்டிகிட்டு வந்து கேட்கும்போது சொல்கிறாரு, முதுகு அரிக்குது, எனக்கு சொரிஞ்சிக்க முடியாது, அதனால் நான் முதுகை தேய்க்கிறேன், என்ன பண்ணுறேன்னு கேட்குறார். நான் ஒரு பிச்சைக்காரர், எனக்கு வருமானம்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் நான் வந்து கிடைக்கிறத சேகரித்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே ராஜா மந்திரியை கூப்பிட்டு அவருக்கு தேவையான ஒரு 50 பொன்காசுகளை கொடுத்து அனுப்பிடுங்கன்னு சொல்கிறார். அவர் 50 பொன்காசுகளை கொண்டு போகிறாரு, வீடு கட்டிக்கிறாரு, தேவையான உடைகள் வாங்கிக்கிறாரு, அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறாரு, வசதியாக வாழ்கிறார். அப்போ இவரோடு சேர்ந்து பிச்சை எடுத்த 2 பேர் வந்து இவரை பார்க்குறாங்க. ஏன்னா திடீர்னு நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்த ஒருவர் இன்றைக்கு வந்து மாட மாளிகை வீடுகள்லாம் வச்சுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் புது சட்டையெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரே அப்படின்னு பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க, பக்கத்தில் வந்து கேட்குறாங்க என்னாச்சுன்னு. அப்போ சொல்கிறாரு, இது மாதிரி நான் போயிருந்தேன், முதுகை தேய்ச்சேன், ராஜா கூப்பிட்டு விசாரித்தார், நான் வந்து முதுகை சொரிஞ்சேன், அப்போ கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் மட்டும்தான் இருக்கேன், பிச்சை எடுக்கிறேன், வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னேன், ராஜா இறக்கப்பட்டு எனக்கு ஒரு 50 பொன்காசுகள் கொடுத்துட்டாரு அப்படின்னு இவர் சொல்கிறார். இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க, இங்கே அரண்மனைக்கு முன்பாக போகிறாங்க. அரண்மனைக்கு முன்பாக போய் 2 பேரும் உடைகள்லாம் கழட்டிட்டு அதே மாதிரி செவத்தில் முதுகை தேய்க்கிறாங்க. ராஜாவும் பார்த்துட்டு மந்திரி மூலமாக அழைச்சி வர்றார், உள்ளே வாங்கன்னு. கேட்கும்போது எங்களுக்கும் முதுகெல்லாம் அரிக்குது, அதனால் நாங்கள் செவத்தில் தேய்ச்சோம் அப்படின்னு பதில் சொல்கிறான். மந்திரியை கூப்பிட்டு என்ன சொன்னா தெரியுமா ராஜா, 2 பேருக்கும் தலா 50 கசையடிகள் கொடுத்து அனுப்பிடுங்கன்றார். இவங்க 2 பேருக்கும் குழப்பம். முதல்ல வந்தவருக்கு 50 பொன்காசுகள், அவரும் சட்டையை கழட்டிட்டு முதுகை தேய்ச்சாரு செவத்தில், நாமளும் சட்டையை கழட்டிட்டு முதுகை தேய்ச்சோம், ஆனால் அவருக்கு 50 பொன்காசுகள், நமக்கு மட்டும் 50 கசையடிகள் ஏன்ற ஒரு குழப்பத்தோட அவங்க கேட்குறாங்க. ராஜா கிட்ட போய் முறையிடணும் நாங்கன்னு கேட்குறாங்க மந்திரிகிட்ட. ராஜா கிட்ட போய் முறையிடுங்கன்னு சொல்கிறாங்க. வந்து ராஜா கிட்ட முறையிடுறாங்க. அவரும் பிச்சைக்காரர், நாங்களும் பிச்சைக்காரர், அவரும் முதுகை தேய்ச்சார், நாங்களும் முதுகை தேய்ச்சோம், அவருக்கு 50 பொன்காசுகள், எங்களுக்கு ஏன் தலா 50 கசையடிகள் அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொன்ன விளக்கம் முக்கியமானது. அவர் ஒரு ஆள், அவரால் முதுகை தேய்ச்சிக்க முடியாது, அதனால அவர் செவத்தில் தேய்ச்சாரு. ஆனால் நீங்கள் 2 பேர், உனக்கு முதுகு அரிச்சதுன்னா இன்னொருத்தர் தேய்ச்சி விட முடியும், சொரிஞ்சு விட முடியும், இன்னொரு ஆளுக்கு முதுகு அரிச்சதுன்னா இன்னொருத்தர் சொரிஞ்சுக்க முடியும். எந்த வேலையுமே பார்க்காம நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு பொன்காசு, அதுக்கு தான் நான் வந்து கசையடிகள் கொடுத்தேன். இந்த கதை இந்த உருவக கதையை சொல்லக்கூடிய உண்மை என்னன்னா, இன்றைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உழைப்புடைய மேன்மை குறித்து புரியலை, சரியாக புரியலை. நாங்கள் திருப்பூர் போன்ற தொழில்நகரங்களில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களோடு சில நிகழ்ச்சிகளை நடத்துகிற போது, ஏன் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் நீ இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வர்றாங்கன்னு சொல்லும்போது அவங்க வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, இங்கே இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் வேலை செய்வதற்கோ உழைப்பதற்கோ வருமானத்தை பெருக்குவதற்கோ போதிய முனைப்பே காட்டுவதில்லை, பெரும்பாலும் மது போதை போன்ற பழக்க வழக்கங்களை தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க, அதனால் எங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறை, தொழில் நடத்த முடியலை, அதனால தான் நாங்கள் வெளியூர்களிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து தொழில் நடத்துகிறோன்னு மிக மிக அபாயகரமான ஒரு செய்தி. ஒரு இளைய சமுதாயம், உழைக்கும் வர்க்கம் மது போதை பழக்கங்களில் இந்த அளவுக்கு ஈடுபாடு செலுத்தி உழைப்பின் திறனை குறைச்சிக்குதுங்கிறது தனிமனித வளர்ச்சியை மட்டும் பாதிக்கலை, குடும்பத்தின் வளர்ச்சியை மட்டும் பாதிக்கலை, தொழில் வளர்ச்சியை மட்டும் பாதிக்கலை, ஒரு மாநிலத்தின் முன்னேற்றத்தை, ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை சேர்ந்தே பாதிக்கக்கூடிய விஷயம். ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிங்கிறது அந்த மாநில மக்களுடைய உழைப்பு சார்ந்ததாக இருக்க முடியும். ஒரு தனிமனிதர் வளர்ந்தாதான் ஒரு வீடு வளரும், ஒரு வீடு வளர்ந்தாதான் ஒரு ஊர் வளரும், ஊர் வளர்ந்தாதான் மாவட்டம் வளரும், மாவட்டம் வளர்ந்தாதான் மாநிலம் வளரும், மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றாதான் நாடு வளர்ச்சி பெற முடியும். அப்போ இது ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிற போது உழைப்பின் மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையில் நாம் குழந்தைகளுக்கான செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. உழைக்காமலேயே பெறக்கூடிய செல்வம் நிலையற்றதுங்கிறத புரிய வைக்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு பாதிரியார் இருந்திருக்கார். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி சொல்லக்கூடிய ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாதிரியார் அவர் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தினமும் கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த அளவுக்கு அந்த மாணவர்கள்ட்ட கல்வி போய் சேரலை, அவர் நினைச்ச அளவுக்கு அந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்க முடியல.
அப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு வருகிற போது ஒரு நாள் மெரினாவில் அவர் ஈவினிங் நேரத்தில், மாலை நேரத்தில் அவர் குதிரையில் சவாரி செய்வது வழக்கம், குதிரை பயணம் செய்வது வழக்கம். அந்த மாதிரி ஒரு நாள் அவர் குதிரை பயணம் செய்கிற போது அங்கே மெரினாவில் ஒரு இடத்துல மட்டும் மாணவர்கள் குழுவாக அமர்ந்து ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பாடலையோ வரிகளையோ சொல்லிட்டு இருக்கிறத அவர் கவனிக்கிறார். அப்போ அவர் பக்கத்தில் போய் அங்கே அந்த குழுவுக்கு தலைவனாக இருந்து அந்த குழுவை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறார். என்னது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறார். அப்போ அந்த மாணவன் சொல்கிறாரு, இது மாதிரி நான் தினமும் இந்த மாதிரி மாணவர்களை உட்கார வைத்து நான் பாடங்கள் சொல்லி கொடுப்பேன். அந்த பாடங்கள் மூலமாக அவர்கள் தினமும் படித்து முன்பு இருந்ததை விட இப்போ நன்றாக படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாணவர்களுடைய கல்வித்திறனை பரிசோதிக்கிறார் இந்த பாதிரியார். இவர் வச்சு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய மாணவர்களின் கல்வித்திறனை விட இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களின் கல்வித்திறன் மிக சிறப்பாக இருக்கிறது அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அவர் என்ன உணர்றார் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். என்ன உணர்றார்னா, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத விட மாணவர்களே மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதன் மூலமாக கூடுதல் கல்வித்திறனோடு அந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். நன்றாக படிக்கும் மாணவர்களை வைத்துக்கொண்டு சுமாராக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியை போதிக்கிற போது ஆசிரியர்கள்ட்ட இருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்வதை விட நன்றாக படிக்கும் மாணவர்கள்ட்ட இருந்து இந்த மாணவர்கள் நன்றாக பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள்னு ஒரு புதிய முறையை உணர்ந்து கொள்கிறார். ஐரோப்பாவுக்கு திரும்பி போகிறார். 10,000 பள்ளிகளில் இந்த மாதிரியான ஒரு புதிய கல்வி நடைமுறையை அவர் செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறார். ஐரோப்பாவுடைய கல்வித்தரம் பல மடங்கு முன்னேறி இருக்கு. அப்போ டீம் பில்டிங்கிறது என்ன, ஒரு குழு மனப்பான்மைங்கிறது என்ன? தனித்த வளர்ச்சியோடு நான் மட்டுமே வளரணும் அப்படின்னு நினைக்கிறதா வளர்ச்சியா? என்னுடைய குழுவும் சேர்ந்து வளரணும்னு நினைக்கிறதானே வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த செய்தி சொல்லுது. எங்கேயெல்லாம் குழு மனப்பான்மையோடு செயல்படுகிறோமோ அங்கேயெல்லாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான வளர்ச்சி. சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு புள்ளிவரம், ஒரு ஆய்வறிக்கையை தயார் பண்ணுறாங்க. ஒரு தனி மனிதர் 56 மணி நேரம் ஒரு தனி மனிதர் 56 மணி நேரம் தனிச்சு அவர் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறதுக்கான செயல் திட்டத்தை கணக்கிடுறாங்க. நான் 56 மணி நேரம் ஜேர்னலிசம் பண்ணுறேன், என்னுடைய செயல்திறனை தனிச்சு கணக்கிடுறாங்க. எனக்குன்னு ஒரு டீமை தனியாக கொடுக்குறாங்க. 5 பேர் 10 பேர் கொண்ட ஒரு டீமை தனிச்சு கொடுத்து நீங்கள் செயல்படுங்கன்னு தனியாக என்னுடைய செயல்திறனை அளவிடுறாங்க. நான் ஒரு தனித்த மனிதராக 56 மணி நேரம் வேலை செஞ்சால் என்னுடைய செயல்திறன் எவ்வளவு? எனக்கிட்ட ஒரு குழுவை கொடுத்து 5 பேர் 10 பேர் கொண்ட ஒரு குழுவை கொடுத்து தனிச்சு ஒரு டீமுக்கான செயல்திறனை எவ்வளவு? ரெண்டும் அளவீடு செய்யப்பட்டா இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உண்மை, நான் ஒரு தனி மனிதராக 56 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய செயல்திறனை விட நான் ஒரு குழுவாக 5 பேரோடு 10 பேரோடு சேர்ந்து வேலை செய்கிற போது என்னுடைய செயல்திறன் பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத அந்த ஆய்வறிக்கை சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்போ நான் தனி மனித வளர்ச்சியில் மட்டுமே முக்கியத்துவம் செலுத்தணுமா, இல்லை ஒரு குழுவாக சேர்ந்து இருக்கக்கூடிய வளர்ச்சியை நான் நோக்கி நகர்த்தணுமானா? ஒரு நாட்டின் வளர்ச்சி, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி, ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி தனிமனித வளர்ச்சியோடு சேர்ந்தது மட்டுமல்ல, ஒரு குழுவின் வளர்ச்சியோடும் சேர்ந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு டீமாக தான் வளர முடியும். எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னா இன்னொருத்தருந்து ஆங்கிலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு கணிதம் தெரியும்னா கணிதம் தெரியாதவருக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். எனக்கு வரலாறு தெரியாதுன்னா எனக்கு வரலாறு தெரிந்தவர்கிட்டேருந்து நான் கற்றுக்க முடியும். இப்படி தான் ஒரு மனிதர் வாழ முடியும். இந்த நாட்டின் மீது அளவற்ற அன்பும், இந்த நாட்டின் மீது அளவற்ற பக்தியும், இந்த நாட்டின் வளர்ச்சி மீது அளவற்ற நேசமும் உடையவர்கள் தனி மனிதர்களாக வளர்ச்சி அடைய முயற்சிக்க மாட்டார்கள். என் நாடு வளரணும், என் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தனி மனித வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஒரு தேசத்தின் வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் குழுவின் வளர்ச்சியோடும் சேர்ந்தே கவனம் பெற்றிருப்பார்கள். அவர்களையும் மற்றவர்களையும் வளர விடுவார்கள். நம்ம நாடுடைய ஆரம்ப காலகட்ட விடுதலை போராட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. இன்றைய நிறைய மாணவர்கள் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், மிக 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 மோசமான போராட்ட சூழலிருந்து நாம் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். இந்த நாடு இந்த நிலையை அடைந்திருக்கிறது. விடுதலை போராட்ட காலத்தில், இங்கே சிறைகள் கட்டப்படாத காலத்தில் பினாங்குங்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. சிறைகள் இங்கே இல்லாத காலகட்டத்தில் அது ஒரு தனி தீவு. 15 வயது சிறுவன் ஒருவன் இங்கேருந்து கப்பலில் ஏற்றி அனுப்பப்படுறான், சிறைபிடிக்கப்பட்டு பிரிட்டிஷால். 17 வருடங்கள் கழித்து ஜேம்ஸ் வால்ஷ்ங்கிற ஒரு இராணுவ நினைவுகள்னு ஒரு புத்தகம் எழுதினவர் இங்கேருந்து போகிறார், அந்த தீவை பார்க்கறதுக்காக போகிறார். 70க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தீவுக்கு அனுப்புகிறாங்க. போகிற வழியிலேயே பாதி பேர் செத்து மடிகிறாங்க. போய் சேர்ந்த பிறகு 2-3 நாட்களில் 21 பேர் செத்து போகிறாங்க.
அந்த தீவுக்கு இந்த ஜேம்ஸ் வால்ஷ் போகும்போது ஒரே ஒரு ஒரு முதியவர் மட்டும் அங்கிருந்து வரார், நடந்து வரார். இவர் பார்த்து எலும்பும் தோளுமாக அவர் வரார். வந்து பார்த்தவன ஜேம்ஸ் வால்ஷை பார்த்தவன இந்த முதியவருக்கு அப்படியே கண்ணீர் தண்ணியாக வருது. உன் பேர் என்னன்னு கேட்குறாரு இவர். இந்த பேர் அவர் துரைசாமின்னு உச்சரிக்கிறார். துரைசாமின்னு உச்சரிக்கிறார். அவ்வளவு சிரமப்பட்ட அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். யார் தெரியுமா அந்த துரைசாமி? சின்ன மருது பெரிய மருதுன்னு 2 பேர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாருங்களே, அந்த சின்ன மருதோடைய பையன் பேர் தான் துரைசாமி. 15 வயசுல பிரிட்டிஷாரால் சிறைபிடிக்கப்பட்டு போனவன், தனித்தீவுக்கு போனவன். 17 வயசுல 32 வயசுல முதிய தோற்றத்தோடு இருக்கிறான். அந்தமான் சிறைகள் கட்டப்படாத காலகட்டம். இங்கிருந்து ஆயிரக்கணக்கான பேரை சிறைபிடித்து அனுப்பிச்சிருவாங்க, அங்கே தனித்தீவுக்கு அனுப்பிச்சிருவாங்க. பாதி பேர் செத்து போயிடுவாங்க. யாரெல்லாம் நீச்சல் தெரியுதோ, யாரெல்லாம் நீந்த முடியுதோ, கடல்ல நீந்தி இந்தோனேஷியா போனவர்கள் மட்டும் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தீவை பார்க்கறதுக்காக ஒரு ஆங்கிலேய அதிகாரி போறார். காசிம்னு ஒரே ஒரு வீரர் மட்டும் பார்த்துட்டு இவர் மேல கோபம் விட்டு இவர் வந்த ஆங்கிலேய அதிகாரியை கழுத்தை நெரிச்சு கொண்டுறார். அப்பதான் அங்க சிறை கட்டணுன்ற முடிவுக்கு வராங்க பிரிட்டிஷார். ரெஜினால்டு ஹவ்னு ஒரு ஆங்கிலேய அதிகாரி, அவன் இருக்கிற சிறைன்னு சொன்னாலே சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குலை நடுங்கும். அவ்வளவு கொடூரமான ஒரு அதிகாரி அந்த ரெஜினால்டு ஹவ். அவர் தான் இந்த சிறைக்கு பொறுப்பானவர் அப்படின்னு தெரிஞ்சாலே அவ்வளவு நடுக்கம் இருக்கும். இன்றைக்கும் 80 வயது இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை போய் நீங்க கேட்டு பாருங்க, ரெஜினால்டு ஹவ்ங்கிற பெயரை குறித்து நீங்க உச்சரித்து கேட்டு பாருங்கள், ஈரக்குலையே நடுங்க அவங்களுக்கு. அவ்வளவு கொடூரமானவன், ஆஜானுபாகமான உடல். அவன் இருக்கிற சிறையில் அவ்வளவு கொடூரமான தண்டனைகள் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு வீரர்களும் உள்ள போகும்போது அவங்கள்ட்ட இருக்கிற உடைமைகள் பரிசோதிக்கப்பட்டு அனுப்பப்படும். இதுதான் சிறையுடைய நடைமுறை. ஆனால் அந்த ரெஜினால்டு ஹவ் இருக்கக்கூடிய சிறையில் மட்டும் பெரிய இரும்பு தடியோ பெரிய இரும்பு லத்தியோ எண்ணெயில் ஊற போட்டு ரெடியாக வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சிறை கைதியும் அவர்களுடைய உடைகள் சரிபார்க்கப்பட்டு உடைமைகள் சரிபார்க்கப்பட்டு உள்ள போகும்போது பின்புறத்தில் ஓங்கி அந்த எண்ணெயில் ஊற போட்ட கம்பு மூலமாகவோ கம்பி மூலமாகவோ அழுத்தமான ஒரு அடி கொடுக்கப்படும். இந்த செய்தி நான் இப்போ சொல்ல போகிற செய்தி ரொம்ப முக்கியமானது. அடி வாங்கிய எந்த சுதந்திர போராட்ட வீரர்களும் ஐயோ அம்மான்னு கத்துனதே இல்லை. மகாத்மா காந்திக்கு ஜேன்னு தான் கத்துறாங்க. என் நாடு விடுதலை பெற வேண்டும் தான் கத்துறாங்க. ஜெய்ஹிந்துன்னு தான் சொல்றாங்க. எனக்கு வலிக்குதுன்னு யாரும் கத்தவே இல்லை. அம்மானு கத்தலை, ஐயோன்னு கத்தலை, அடிக்காதன்னு சொல்லலை. மகாத்மா காந்திக்கு ஜெயன் அடி வாங்கிட்டு ஒருத்தர் உள்ள போறார், ஒருத்தர் ஜெய்ஹிந்துன்னு சொல்லிட்டு உள்ள போறார். அவ்வளவு கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிச்சு இந்த சுதந்திரத்தை நமக்கிட்ட வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நாட்டின் வளர்ச்சி மீது, இந்த தேசத்தின் மீது நமக்கு அளப்பரிய நேசமும் இதனுடைய வளர்ச்சி மீது அதிகப்பட்டான அக்கறையும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த ஒழுக்கங்களுக்குள்ள நம்மளால் வர முடியும். வாசிப்பின் மூலமாக மட்டும்தான் நாம் இதெல்லாம் மேம்படுத்திக்க முடியும். பணம் முக்கியமா? முக்கியம். செல்வம் முக்கியமா? முக்கியம். சொத்து முக்கியமா? முக்கியம். அதிகாரம் முக்கியமா? முக்கியம். புகழ் முக்கியமா? முக்கியம். செல்வாக்கு முக்கியமா? முக்கியம். எல்லாம் முக்கியம். ஆனால் இலக்கியங்கள் என்ன கற்றுக் கொடுக்குது? இந்த அதிகாரத்தையும் புகழையும் செல்வாக்கையும் சொத்துவத்தையும் எப்படி பெற வேண்டும்ங்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குது, எப்படி பயன்படுத்த வேண்டும்னு சொல்லிக் கொடுக்குது. நேர்மைக்கு புறம்பாக, சட்டத்திற்கு புறம்பாக, அறத்திற்கு புறம்பாக சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குது. மற்றவர்களுக்கு பயனுள்ள முறையில் வாழுன்னு சொல்லிக் கொடுக்குது. வாழ விடுன்னு சொல்லிக் கொடுக்குது. அப்போ இதெல்லாம் எனக்கு ஏன்? படித்தா என்ன நடந்துரும், வாசிச்சா என்ன நடந்துரும்னா மனிதர்களை எப்படி கையாள்வதுங்கிறது வசப்படும், வாழ்க்கையை எப்படி வாழணுன்றது வசப்படும். இப்போ இலக்கியங்களையும் பத்திரிகைகளையும் ஏன் படிக்கணும்? நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்ட இத்தனை செய்திகளும் இத்தனை அனுபவங்களும் நான் எங்கிருந்து பெற்றுக்கொண்டேன்? எல்லாமும் என்னுடைய பெற்றோர்கிட்ட இல்லை, எல்லாமும் என்னுடைய ஆசிரியர்கள்ட்ட மட்டும் இல்லை. இதிலிருந்து நான் பெற்றுக்கொண்டது எல்லாமும் நான் வாசித்ததன் மூலமாக. அப்போ சுற்றுலாவும் வாசிப்பும் ஒரு மனிதனை பண்படுத்தும். நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி உடை உடுத்தணும், நான் எப்படி உணவு உண்ணணும், நான் எப்படி மனிதர்களை அணுகணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இலக்கியங்கள் தேவை. இந்த வாசிப்பின் மூலமாக பொருளியல் ரீதியான எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா பணம் கிடைக்கணுமானா கிடைக்காது. நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறது எல்லா பண்புகளோடும் சேர்ந்தே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஹோலிஸ்டிக்கான வெற்றி தான். என்கிட்ட நேர்மையும் இருக்கணும், உண்மையும் இருக்கணும், சத்தியமும் இருக்கணும், அறமும் இருக்கணும்,
தர்மமும் இருக்கணும், வெற்றியும் இருக்கணும். இப்படி தான் வரிசைப்படுத்தணும் நம்மளோட வெற்றியை. பணமும் இருக்குது, சொத்தும் இருக்குது, அதிகாரம் இருக்குது, புகழ் இருக்குது, செல்வம் இருக்குது அப்படின்னு அடுத்ததாக நேர்மை இருக்குதுன்னு கொண்டு வந்துடக்கூடாது. என்கிட்ட நேர்மை இருக்குது, என்கிட்ட உண்மை இருக்குது, என்கிட்ட சத்தியம் இருக்குது, என்கிட்ட அறம் இருக்குது, என்கிட்ட உதவி இருக்குது, என்கிட்ட ஜீவகாருண்யம் இருக்குது, என்கிட்ட இரக்கம் இருக்குன்னு வரிசைப்படுத்தி இறுதியாக புகழ் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குன்னு சொன்னால் அதுதான் உண்மையான வளர்ச்சி. அப்போ நம்ம எதை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடியதற்கு இலக்கியங்கள் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் உரையாடுவதற்கு இலக்கியங்கள் ரொம்ப முக்கியம். அம்மா அப்பா தினமும் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது, அம்மா அப்பா தினமும் நம்மளோட உரையாடி கொண்டு இருக்க முடியாது, ஆசிரியர்கள் தினமும் நமக்கு நீதி போதனைகளை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இப்போ யார் சொல்லிக் கொடுப்பா? ஜெயகாந்தன் சொல்லிக் கொடுப்பார், பிரபஞ்சன் சொல்லிக் கொடுப்பார், நீதிநெறி விளக்கம் சொல்லிக் கொடுக்கும், திருக்குறள் சொல்லிக் கொடுக்கும், பாரதியார் கவிதைகள் சொல்லிக் கொடுக்கும். தினமும் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க தினமும் நம்மளோடு உரையாட 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 தான் நான் ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக மாற முடியும். ஏன் அப்படி மாறணும்? நான் எப்படி வேணா இருக்கலாம். நான் ஏன் திருப்பி திருப்பி இந்த வார்த்தைகளை நேர்மை, அறம், சத்தியம், தர்மம், உதவி, ஜீவகாருண்யம், இரக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஏன் நான் திரும்ப திரும்ப உச்சரிக்கிறேன்னா, இந்த குட்னஸ் மட்டுமே தான் ஜெயிக்கும் வாழ்க்கையில். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை வெற்று வார்த்தைகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அடைந்தது வெற்றியே இல்லைங்கிற முடிவுக்கு உடனே வரணும். நாம் இதை பெற்று இதையெல்லாம் அடைந்தவர்கள் அடையக்கூடிய வெற்றி தான் ஒரு மனிதனுடைய, ஒரு நாட்டினுடைய ஹோலிஸ்டிக்கான ஒரு வெற்றி. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, வெளிநாட்டில் தேர்வுகள் எழுதுவதற்கு மாணவர்கள் தயாராகிறாங்கன்னா அந்த மாநிலத்தில், அந்த ஊரில் ஒரு பொது ஒழுக்கத்தை கடைபிடிப்பாங்க. தொலைக்காட்சி எல்லோரும் ஆஃப் பண்ணுவாங்க. காலையில் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக எல்லோருமே அலுவலகம் போயிடுவாங்க. ஏன்னா மாணவர்கள் கடைசி நேரத்தில் கூட பரீட்சை எழுத போகலாமேங்கிற ஒரு காரணத்தினால எல்லோரும் குறிப்பிட்ட நேரத்தில் அலுவலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் திருவிழாக்கள் நடத்தப்படுறதே இல்லை அந்த ஊர்களில். எந்த விதமான பண்டிகைகள் கொண்டாட்டமும் இல்லை. மாணவர்கள் நன்றாக படிக்கட்டும், மாணவர்கள் நன்றாக தேர்வு எழுதட்டும். நம்மளுடைய டிவியோ நம்மளுடைய ஒளிபெருக்கியோ, இன்னும் சொல்ல போனால் பெர்ஃப்யூம் கூட யூஸ் பண்ணுறதில்ல. கவனச்சிதறல் ஏற்பட்டுரும் மாணவர்களுக்குன்னு. அவ்வளவு ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் அந்த அங்கே மக்கள் இருக்காங்க. அப்போ ஒரு மேம்பட்ட சமூகம்னா எந்த சமூகம்? ஒரு மேம்பட்ட சமூகம்னா என்ன சமூகம்? உங்களுடைய வலியையும் வேதனையையும் சக மனிதனுடைய போதாமைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் தான் மேம்பட்ட சமூகமாக இருக்கும். என்னுடைய வளர்ச்சி மட்டுமே போதுமானதுன்னு நினைக்கக்கூடிய சமூகம் ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சியின் குறியீடாக நம்ம பார்க்க முடியாது. இங்கே ஒரு இடத்துல நிறைய பணம் இருக்குது, இன்னொரு இடத்துல பணமே இல்லை அப்படின்றது இல்லை ஏற்றத்தாழ்வு. ஒரு இடத்துல நல்ல குணம் இருக்குது, இன்னொரு இடத்துல நல்ல குணமே இல்லைங்கிறதான் உண்மையான ஏற்றத்தாழ்வாக பார்க்குறேன். இப்போ இலக்கியங்கள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ஒரு குழந்தைக்கும் ஒரு பெரியவருக்கும் சண்டை, நான் யார் பக்கம் நிற்கணும்? குழந்தையின் பக்கம் நிற்கணும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை, நான் யார் பக்கம் நிற்கணும்? பெண் பக்கம் நிற்கணும். ஒரு முதியவருக்கும் ஒரு இளைஞருக்கும் சண்டை, நான் யார் பக்கம் நிற்கணும்? முதியவர் பக்கம் நிற்கணும். ஒரு உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவருக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கும் சண்டை, அப்போ நான் யார் பக்கம் நிற்கணும்? ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் பக்கம் நிற்கணும். ஒரு பெரும்பான்மை மதத்தை சேர்ந்தவருக்கும் ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவருக்கும் சண்டை, அப்போ நான் யார் பக்கம் நிற்கணும்? சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர் பக்கம் நான் நிற்கணும். இப்போ யார் பக்கம் நான் நிற்கணும்? யார் சொல்லிக் கொடுப்பாத? இலக்கியங்கள் தான் சொல்லிக் கொடுக்கும். ஒரு குழந்தையின் பக்கம் நான் நிற்க போகிறேன்னா, ஒரு பெண்ணின் பக்கம் நான் நிற்க போகிறேன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி பக்கம் நான் நிற்க போகிறேன்னா, ஒரு சிறுபான்மை மக்கள் பக்கம் நிற்க போகிறேனாங்கிறத எனக்கு இலக்கியங்கள் தானே கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ இலக்கியங்களை வாசிக்கிறதன் மூலமாக மட்டும்தான் இந்த மாதிரியான நேர்மறை பண்புகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கியங்கள் என்ன பண்ணிடும், ஏன் புத்தகம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு சாதாரண கேள்விக்கு உங்களுக்கு வாழ்க்கை வசப்படணும்னா இலக்கியங்களை படிக்கணும். 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்களா? 100 ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்க. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்களா? 1000 ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்க. 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்களா? 10,000 ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்க. வீட்டின் எல்லா இடங்கள்லையும் கண்ணில் தென்படுற மாதிரி புத்தகங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வாசிக்க 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 உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு அப்பா ஒரு அம்மா 10 ஆசிரியர்களால் நம்ம வளர்க்கப்படணுமா? ஜெயகாந்தன், பிரபஞ்சன், மௌனினா ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்களால் வளர்க்கப்படணுமா? இந்த குழந்தை சிறந்த குழந்தை. ஆயிரக்கணக்கான சிந்தனைகளால் வளர்க்கப்படுகக்கூடிய குழந்தை சிறந்த குழந்தையாக இருக்க முடியுமா அந்த சமூகத்தில்? இல்லை ஒரு அப்பா ஒரு அம்மா 10 ஆசிரியர்கள் மூலமாக ஒரு குறுகிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வளங்களால் மனதால் வளர்க்கக்கூடிய குழந்தை சிறந்த குழந்தையாக இருக்க முடியுமா? எந்த குழந்தை சிறந்த குழந்தையாக இருக்க முடியும்? அதிகப்படியான சிந்தனைகள், உலகளாவிய சிந்தனைகள், உலகளாவிய தத்துவங்கள். வேர் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்னு ஒரு திரைப்படம். ஒரு பையன் கூட படிக்கிற பையன்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுறான், நோட்டை எடுத்துகிட்டு வந்துடுறான். கூட படிக்கிற கிளாஸில் படிக்கிற மாணவனுடைய புத்தகத்தை எடுத்து நோட் புக்கை எடுத்துகிட்டு வந்துடுறான். வீட்டில் கடும் எதிர்ப்பு கொண்டு போய் கொடுப்பதற்கு. நீ போனியா மாட்டிக்குவே, கொடுக்காதேன்னு துணிச்சலாம் அந்த மாணவன் முடிவு எடுக்கிறான்.
என்னன்னாலும் பரவாயில்ல கொண்டு போய் கொடுத்துருவோன்னு முடிவு எடுக்கிறான். அதான் அந்த திரைப்படம். நேர்மை இதுதான் கற்றுக் கொடுக்கும் ஒரு திரைப்படம். ஒரு புத்தகம் இதுதான் நீங்கள் கற்றுக் கொடுக்கும். அப்பாவே சொன்னாலும், அம்மாவே சொன்னாலும், ஆசிரியரே சொன்னாலும், உற்ற நண்பனே சொன்னாலும், இதுதான் அறம், இதுதான் சத்தியம், இதுதான் நேர்மை, இதை தான் நான் பின்பற்றணும்னு சொல்லிக் கொடுப்பதற்கு இலக்கியங்கள் மட்டுமே தான் துணிச்சலாக முகத்தில் அறைந்தது போல சொல்லிக் கொடுக்கும். அந்த இலக்கியங்களை வாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் மேம்பாடு அடைய முடியும். ஒரு பொருளியல் ரீதியான வெற்றியை ஒரு மனிதர் திட்டமிட்ட 5 வருஷத்தில் ஒரு பொருளியல் ரீதியான வெற்றியை பெற்றிட முடியும். பணக்காரர் ஆயிட முடியும், கோடீஸ்வரராக ஆயிட முடியும். அவர் அடைகிற துறையில் 5 to 10 வருடங்களுக்குள்ளே உழைத்தானா அந்த துறையில் அவர் மேம்பட்ட நிலையில் அடைஞ்சிட முடியும். நான் மிகச்சிறந்த மனிதனாக, மிகச்சிறந்த ஆன்மாவாக, இந்த இங்கே இருக்கக்கூடிய மேம்பட்ட சமூகத்தில் ஒரு அங்கமாக நம்ம வாழ்வதற்கும் நம்மளை பரிமளித்துக் கொள்வதற்கும் இலக்கியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இலக்கியங்கள் துணையோடு மட்டுமே தான் அதை சாதிக்க முடியும். இலக்கியங்களுடைய துணையோடு மட்டும்தான் ஒரு மேம்பட்ட சமூகத்தை நம்ம உருவாக்க முடியும். அந்த இலக்கியங்களில் புத்தகங்கள் இருக்குது, நல்ல திரைப்படங்கள் இருக்குது. ஒரு 3வது இடங்களை நோக்கி போகாத எந்த குழந்தையும் மேம்பட்ட குழந்தைகளாக உருவாகவே முடியாது. ஜான் ஹோல்ட்டோட முக்கியமான ஸ்டேட்மெண்ட், 3rd place is very important for the child, every child, each and every child. குழந்தை ஸ்கூலுக்கு போகும், வீட்டுக்கு வரும், குழந்தை ஸ்கூலுக்கு போகும், வீட்டுக்கு வரும். ரொம்ப அற்புதமான குழந்தைன்னு எந்த பெற்றோர் மாறுதட்டுகிறார்களோ மிக மிக மோசமான குழந்தையை அந்த பெற்றோர் உருவாக்குகிறாருங்கிறது அர்த்தம். அந்த குழந்தை 3வது இடங்களை தேடி போயிட்டே இருக்கணும். அந்த 3வது இடம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு நூலகமாக இருக்கலாம், ஒரு லைப்ரரியாக இருக்கலாம், ஒரு தியேட்டராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் வீடாக இருக்கலாம், சிலம்பம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கலாம், ஒரு கோர்ட்டாக இருக்கலாம், ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகமாக இருக்கலாம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக இருக்கலாம். 3rd place is very important. ஒரு குழந்தை எப்படி மேம்படுத்த முடியும்? வீடு பள்ளின்னு 2 இடங்களுக்கு மட்டுமே அந்த குழந்தை டிராவல் பண்ணால் எப்படி இந்த குழந்தை மேம்பட்ட குழந்தையாக உருவாக முடியும்? இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த குழந்தை நோக்கி போகும்போது தான் பல்வேறு விதமான மனிதர்களை பார்க்குது, பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறது. இந்த சமூகம் என்னவா இருக்கு, எப்படியான ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக இருக்கு, வர்க்க வேறுபாடுகள்லாம் என்ன, சாதி அடிப்படையில் இந்த சமூகம் எப்படி இருக்கு, மத அடிப்படையில் இந்த சமூகம் எப்படி இருக்கு, அரசியல் ரீதியாக இந்த சமூகம் எப்படி இருக்கு, நான் யார், இதையெல்லாம் மாற்றுறதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் இந்த குழந்தை எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? 2 இடங்களுக்கு மட்டும் பயணித்தா. வீடு தேவையானதை கொடுக்கும், பள்ளி பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதை கடந்து சமூகத்தை கற்றுக் கொடுப்பதற்கு இந்த 3rd places நோக்கி போகக்கூடிய குழந்தைகளை நம்ம ஊக்குவிக்கணும். தயக்கப்படாதீங்க. நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா நான் 3வது இடங்களை நோக்கி போனேன், நிறைய இடங்களுக்கு போன குழந்தை. நான் வெறும் வெறும் பள்ளி வீடுன்னு மட்டும் இருந்த குழந்தை இல்லை. நீங்கள் ஜெயிச்ச யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க. எத்தனை 3வது இடங்களை நோக்கி நம்ம போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு வெற்றி வசப்படும். அதனால் இலக்கியங்களை நிறைய வாசிங்க. சின்ன சின்ன விழாக்களை கூட புத்தகங்கள் மூலமாக கொண்டாடுங்க. ஒரு பர்த்டே பார்ட்டியா, கேட்க 1000 ரூபாய்க்கு வாங்காமல் 500 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு புக் வாங்குங்க. வந்துட்டு போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன சின்ன புத்தகங்கள் கொடுங்க. ஒரு கல்யாணமா 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறோமா, ஒரு 2 லட்ச ரூபா குறைச்சிக்குங்க. தாம்பூலத்தட்டில் ஒரு 10 புத்தகங்கள் 1000 புத்தகங்களை திருப்பி கொடுங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பண்ண முடியும். பெரிய வீடாக இருக்கா, ஒரு அறை நூலகமாக ரெடி பண்ணுங்க. சின்ன வீடாக இருக்கா, ஒரு ரேக் வச்சுக்கோங்க. பெட்ரூமில் புக் இருக்குது, ஹாலில் புக் இருக்குது, நான் பார்க்குற இடங்களெல்லாம் புக் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் வாசிக்க முடியும். எனக்கு வாசிக்க இடமே வைக்கவே இல்லை, ஒரு கிண்டில் வாங்கிக்கோங்க. நிறைய பணம் சம்பாதிப்பதற்கும் அது சார்ந்த பொறியியல் ரீதியான முன்னேற்றங்களை அடைவதற்கும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வாழ்வின் விழுமியங்களை எனக்குள்ள நான் கொண்டு வரணும், ஒரு மிகச்சிறந்த மனிதனாக நான் வாழணும், அதுதான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றியை தான் என்னுடைய பெற்றோர் மிகச்சிறந்த வெற்றியாக, உண்மையான வெற்றியாக அங்கீகரிக்கிறார்கள். ஒரு குழந்தை நல்ல குழந்தைன்னா என்ன, இந்த குழந்தை டாக்டர், அந்த குழந்தை இன்ஜினியர், அந்த குழந்தை சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்குது, நிறைய சம்பாதிக்குது, பெரிய இடத்துல திருமணம் பண்ணிட்டோம், இத்தனை வீடு வாங்கி கொடுத்துருக்கோம், இவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு புலகாங்கிதம் அடையக்கூடிய பெற்றோர்கள் ஆபத்தானவர்கள். குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக விஷமாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள், மிக மிக ஆபத்தானவர்கள். இப்போ குழந்தைய எப்படி நம்ம வழி நடத்தணும்? எத்தனை சிறந்த புத்தகங்களை நீ படிச்சிருக்க, எத்தனை சிறந்த திரைப்படங்களை நீ பார்த்துருக்க, எத்தனை சிறந்த இடங்களுக்கு நீ சுற்றுலா போயிருக்க, எத்தனை மனிதனுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் குறித்து உனக்கு தெரிஞ்சிருக்கு, எத்தனை சக மனிதர்களின் வழிகளை நீ போக்கியிருக்க, எத்தனை சக மனிதர்களின் முன்னேற்றத்திற்கு நீ ஏணியாக இருந்திருக்க, எந்த நேரத்திலையும் நேர்மை தவறாமல், அறம் தவறாமல், செப்பு காசை கூட சம்பாதிக்காத மனிதனாக என்னால் திடம்பெற வாழ முடியுங்கிறத அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறத இதை விட பெரிய சிறந்த சொத்து அந்த குழந்தைக்கு வேறு எதுவுமே கிடையாது. நாம் சேர்த்து கொடுக்குற சொத்து, நாம் வாங்கி கொடுக்குற வீடு, நாம் போட்டு கொடுக்குற நகை,
நம்ம படிக்க வைக்கிற படிப்பு எல்லாமும் ஒரு நாள் காணாமல் போகலாம், ஒரு நொடி போதுமானது. ஆனால் அந்த குழந்தைக்கு வாழ்வின் விளிமியங்களையும் அறத்தையும் நேர்மையையும் சத்தியத்தையும் கற்றுக் கொடுத்தா அந்த வாழ்வின் இறுதி வரைக்கும் அந்த குழந்தைகள் வச்சிருக்கும் அந்த பண்புகளை. அடுத்த தலைமுறைக்கும் அதுதான் சொத்து, இதுதான் கடத்தப்பட வேண்டிய சொத்து. என் அப்பா 1 கோடி ரூபா சொத்து வச்சிருந்தார், நான் 2 கோடி ரூபாயா உனக்கு கைமாத்துறேங்கிறது இல்லாமல் நான் 1000 புத்தகங்களோடு ஒரு நூலகத்தை அமைச்சு கொடுத்துருக்கேன். மிகச்சிறந்த திரைப்படங்களை பார்ப்பதற்காக நான் உன்னை தயார்படுத்தியிருக்கேன். மிகச்சிறந்த இடங்களை போய் பார்ப்பதற்கு, சுற்றுலா போவதற்கு நான் உன்னை தயார்படுத்தியிருக்கேன். மனிதர்களோட கையாள்வதற்கு நான் தயார்படுத்தியிருக்கேன். மனிதர்களை நேசிப்பதற்கு நான் உன்னை தயார்படுத்தியிருக்கேன். மனிதர்களோடு இணைந்து வாழ்வதற்கு நான் தயார்படுத்தியிருக்கேன். தவறே செய்தாலும் மனிதர்கள் பெருந்தன்மையோடு அவர்களை அரவணைச்சு அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு நான் உன்னை தயார்படுத்தியிருக்கிறேன்னு இலக்கியங்கள் மூலமாக அந்த குழந்தையை தயார்படுத்துறது தான் ஒரு பெற்றோருடைய, ஒரு சமூகத்துடைய பங்களிப்பு. இந்த மாதிரியான புத்தக காட்சிகள், அரங்குகள் அதை தொடர்ந்து செய்யணும். அப்போ தான் நம்ம ஒரு மேம்பட்ட சமூகமாக, பொறாமையற்ற சமூகமாக, ஒரு சமத்துவ சமூக நீதி வளர்ச்சியை நம்ம சாத்தியப்படுத்த முடியும். நன்றி. வாய்ப்புகளுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம்.